எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். பாருக்குள் தெய்வங்கள் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்று பாடிய பாரதியை போன்றும், ஒன்றென்று இரு தெய்வம் என்று பட்டினத்தார் வழியும், ஒருவன் என்றே தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற அகத்தியர் வழியும், தெய்வம் உண்டு அதிலும் ஒரே தெய்வம்தான் உண்டு என்று உரைப்பார் மகிழ்ச்சி. இதனை எண்ணிருந்த மதங்கள் உண்டு மனிதனுக்கு, எனினும் தெய்வம் என்பதே ஒன்றே ஆகும் என்பதன் வழி நாம் உணரலாம். இறைவனை முதன்மையாக கொண்டவை சமயங்கள் என்னும் மதங்கள். அவை மக்களை நெறிப்படுத்துவதற்காக தோன்றியவை. ஆனால் இக்காலத்தில் அச்சமயங்களே மக்களை பாகுபடுத்தி படுகொலியில் தள்ள வருகின்றன. மக்களிடையே வேறுபாடுகளை வளர்த்தி பிரிவினையை தூண்டி படுகொலைகளும் செய்ய வைக்கின்றன. சமயம் மாறுமடி அகப்பை தாமதமாக வந்திலடி, அமைய நின்ற இடம் அகப்பை ஆராய்ந்து சொல்வாயே என்று அகப்பை சித்தர் கூறுவது போன்றும், சமயமெல்லாம் சக்தி உண்டு சிவம் உண்டு சண்டாளர் பிரித்தல்லவோ தள்ளினார்கள் என்று சட்டமுனியும் கூறுவதை போன்றும், ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதில் உணர்த்திய அருப்பெரும் ஜோதி என்றும், கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என வள்ளலார் நொந்து சாபம் விடுகிறார். அழகு காவடி தேர்காவடி போன்ற அசுர சடங்குகள் வேண்டியதில்லை. காசு பணம் தேவை இல்லாமல் அமைதியாகவும் தூய்மையாகவும் இறையை ஏற்றி துதிக்கலாம், மனதில் ஏற்றி மகிழலாம். வேடம் கட்டி கொள்ளுதல், பொய்யான அலங்காரங்கள் செய்து கொள்ளுதல் இவை நாடக மேடை ராஜா ஆகிறதே தவிர வேறு இல்லை. நினைத்த நன்மையை அடைய உண்மை வழிபாடு வேண்டும். உண்மை வழிபாடு என்ன? நடமாடும் கோயில் நம்பதற்கு ஒன்று ஈயின், படமாடும் கோயில் பாகற்கதமை என்றார் திருமூலர். நடமாடும் உயிர்களுக்கு செய்யும் உதவி எங்கும் நிறைந்த படமாடும் ஈசனுக்கு சென்று அடையும். ஆனால் படமாடும் ஈசனுக்கு செய்யும் பாலாபிஷேகம் நடமாடும் ஜீவர்களுக்கு சென்று அடையாது. எனவே உயிர் இரக்கத்தின் பொருட்டு உயிர்களுக்கு செய்யும் எல்லா உதவிகளும் உருவ அருவமாக இருக்கும் இறையை அடையும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. திருச்சிற்றம்பலம்.